எப்பா, ஒரு மெல்லிய கயிற்று மேலே ஓட முடியுமாப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பாக முடியாது. விழுந்துடுவோன்னு பயந்து பயந்து மெல்ல மெல்ல தான் போக முடியும். ஆனால் அதே ஒரு அகலமான ரோடாக இருந்தது அப்படின்னா பயமே இல்லாமல் ஓட முடியும். சங்கீதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்று. ஐ வில் ரன் த கோர்ஸ் ஆஃப் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் யூ ஷால் என்லார்ஜ் மை ஹார்ட் என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருதயம் விசாலமாக இருந்த ஒரு பெண்மணி தான் சாரிபாத் விதவை. அவங்க கிட்ட இருந்தது கடைசியாக ஒரே ஒரு பிடி மாவு தான். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டா அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, செத்து தான் போகணும். ஆனால் அந்த மாவை விட அவளுடைய இருதயம் மிகப்பெரியதாக விசாலமானதாக இருந்தது. கணவனை இழந்த வேதனை, சமுதாயத்தில் ஆதரவற்ற நிலை, அதன் மத்தியில் கொடிய பஞ்சம், அந்த பஞ்சத்தின் வழியால் மரணத்தின் பயம், இந்த அடையை செய்து சாப்பிட்டு செத்து தான் போன்ற இறுதிக்கட்ட விரக்தி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட எலியா தீர்க்கதரிசி போகிறார். முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடையை செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இயல்பான ஒரு மனித மனமாக அது இருந்தது அப்படின்னா, நாங்களே சாக போகிறோம், எங்கள் வாழ்க்கைக்கே வழி இல்லை, இதில் உமக்கு எப்படி தர முடியும்? வேணும்னா இங்கே இருக்கிற அந்த ஒரு படி மாவில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கடைசியாக ஒரு கரண்டி மாவு மிச்சம் இருந்தால் நாங்கள் செய்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய சூழ்நிலையும் அதுதான். ஆனால் தேவன் அவங்களுடைய இருதயத்தை ஏற்கனவே விசாலமாக்கி இருந்தார். விசாலமாக்கப்பட்ட இருதயத்தால் மட்டும்தான் முதலாவது செய்து கொடுக்க முடியும். இப்படி அவங்க அந்த அடையை செய்து கொடுக்கறதற்கு முன்னதாக அந்த எலியா தீர்க்கதரிசி எந்த ஒரு தீர்க்க தரிசனமுமே அவங்கள பார்த்து சொல்லலை. என்ன அப்படின்னா, நீ இதை செஞ்சு கொடுத்த அப்படின்னா இந்த பஞ்சம், இந்த வறட்சியான காலம் முழுவதும் உனக்கு வற்றாத நிறைவு இருக்கும்னு அவர் சொல்லவே இல்லை. உன் பானையில் மாவு குறையாதுன்னு சொல்லலை, உன் கலசத்தில் என்ன குறையாது அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை. ஆனாலும் அவள் செய்து கொடுத்தா. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேவனுடைய இருதயத்தை விசாலமாக்கி இருந்ததால. அப்படி அவள் செய்து கொடுத்த போது அந்த பஞ்சத்திலேயும் வற்றாத நிறைவு அவளுடைய வாழ்க்கையில் கிடைத்தது. மரணத்தின் பாதையில் நடந்தவளுக்கு ஜீவனின் பாதையில் இப்போ ஓட தொடங்கினான். இருதயத்தை விசாலமாக்கும் போது தேவனுடைய கற்பனைகளின் வழியாய் ஜீவனின் பாதையில் ஓடுகிறதற்கு தேவன் உதவி செய்கிறார். சில நேரங்கள் ஆணுடைய கற்பனைகள் கை கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் முடியலையே அப்படின்னு யோசிக்கலாம். காரணம், தேவனுடைய கற்பனைகள் கடினம் என்பதனால அல்ல, அதை சுமக்கிற நம்முடைய இருதயம் விசாலமாகலை. இன்னைக்கும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் விசாலமாக்க ஆயத்தமா இருக்கிறார். வற்றாத ஒரு வாழ்க்கை வாழ, ஜீவனத்தை வாழ தேவன் உதவி செய்வார். உங்களுக்கு உதவி செய்ய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென்.